திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்ல சொற்களையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக வாழ்வீர்கள். எங்கே சொல்லுங்க, நமச்சிவாய நம சிவாய நம சிவாய. அன்னும்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருவிசயமங்கை என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பாண்டுவின் மகன் பார்த்தன் அர்ஜுனன் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். அதனாலே விசயமங்கை என்னும் பெயர் பெற்றது. பாண்டுவின் மகன் பார்த்தன் பணிவே செய்து வேண்டு நல்வரங்கொள் விசயமங்கை என்று திருநாவுக்கரசர் 5ஆம் திருமுறையிலே பாடியிருக்கார். விசயமங்கை என்பது கோவிலினுடைய பெயர், ஊரினுடைய பெயர் கோவந்தபுத்தூர். ஒரு பசுவானது லிங்க திருமேனியின் மீது தன் மடியிலே உள்ள பாலையெல்லாம் சொரிந்து வழிபட்ட காரணத்தால் இப்பெயர் பெற்றது. கோதனம் வழிபட குலவும் ஆன்மறை வேதியர் தொழுதெழு விசயமங்கையே. திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் வருது. வழிபட்ட ஐதீகத்தை உணர்த்தக்கூடிய சுதைப்படிவம் இந்த கோயிலிலே மேற்கு பிரகாரத்திலே வைத்து போற்றப்பட்டு வருகிறது. இந்த கோவந்தபுத்தூரை இப்பக்கத்துள்ள மக்கள் எல்லாம் கோகரந்தபுத்தூர், கோ என்பது பசு இல்லையா, அது பாலை கறந்ததுனால கோகரந்தபுத்தூர் என்று வழங்கி வருகிறார்கள். கோவந்தபுத்தூர் என்பதையும் கோயிலின் பெயர் விசயமங்கை என்பதையும் கொள்ளிடக்கரை கோவந்தபுத்தூரில் வெள்ளிடைக்கு அருள் செய் விசயமங்கை உள்ளிடத்து உரைகின்ற உருத்திரன் கிள்ளிட கலையற்ற அயனுக்கே என்னும் பதிகத்திற்குரிய நாவுக்கரச பெருமானுடைய பாடலால் அறியலாம். இறைவருடைய திருப்பெயர் விசயநாதர், இறைவியினுடைய பெயர் மங்கை நாயகி. தீர்த்தம் அர்ஜுன தீர்த்தம், அர்ஜுனன் வழிபட்டதனால. இது கோயிலுக்கு எதிரிலே இருக்கிறது. கும்பகோணத்திற்கு வடமேற்கிலே உள்ள திருவைகாவூருக்கு வடக்கே கொள்ளிட பேராற்றினுடைய வடகரையிலே உள்ளது. சுவாமி மலைக்கு மேற்கிலே அண்டக்குடி என்று ஒரு ஊர், அந்த ஊரிலிருந்தும் அடையலாம். இவ்வூருக்கு அப்பர் பதிகம் 1, சம்பந்தர் பதிகம் ஆக 2 பதிகங்கள் மொத்தம் உள்ளன. திருச்சிற்றம்பலம். திருவிசயமங்கை திருத்தலம் திருவிசயமங்கை.
17வது பதிகம், 3ஆம் திருமுறை, 4வது பாடலை நாம் பார்க்கணும். தொடைமலியுதழியும் துன்கெருக்கோடு உடைமலி சடை மூடி அடிகள் பொன்னகரு படைமலி மழுவினர் பைங்கல் மூறிவள் விடைமலி கோடியனல் விசய மங்கையே. கொன்றை மாலை அணிந்திருக்கிறார். நெருக்கமாக தொடுக்கப்பட்ட எருக்க மாலை அணிந்திருக்கிறார். பக்கங்களிலே விளையக்கூடிய சடைமுடியை உடைய அடிகளாகிய சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகின்ற அழகான நகரம் எது? அதுதான் திருவிசயமங்கை. மழுவை ஆயுதமாக உடையவரும் பசிய கண்களை உடைய வலிமை உடைய வெண்ணிற எருதுவை கொடியாக உடையவர். எருதுக்கொடி. அந்த எருதுக்கொடியை உடைய சிவபெருமானினுடைய திருவிசைமங்கை என்னும் திருத்தலம். இதழி என்றால் இங்கே கொன்றை, எருக்கு வெள்ளருக்கு பூமலை, மழின படை மலிந்த மழு. அப்பர் மூர்த்திகள் திருவாக்கிலும் இந்த தொடர் வருகிறது. மூரின வலிமை, வெள்விடை. மூரி என்ற சொல் மலையாளத்திலே எருதுக்கு வழங்கக்கூடியது. ஓஹோ, மூரி மலையாளத்தில் எருதுக்கு வழங்கக்கூடியதாகும். அந்த மலையாள சொல்லை இங்கே பயன்படுத்துகிறாருங்க. மூரி விடைமலி. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவிசயமங்கை சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே.